படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம காங் எகிரி குதிச்சு ஓடிக்கி இருக்கான். அதாவது மான்ஸ்டர் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க துரத்திட்டு வராங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நம்ம காங் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கமா வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த மான்ஸ்டர் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காங் கிட்ட வராங்க. உடனே நம்ம காங் அவன் செட் பண்ணி வச்சிருந்த அந்த ட்ராப்பை இழுத்த உடனே அந்த மான்ஸ்டர் நாய்கள்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மான்ஸ்டர் நாய் நம்ம காங்க தாக்குறதுக்காக வரும்போது நம்ம காங் அந்த மான்ஸ்டர் நாயை பிடிச்சி அப்படியே பிச்சிடுறான். அதுல பாத்தீங்கன்னா பச்சை ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த மற்ற மான்ஸ்டர் நாய்கள்லாம் பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம காங் மேல ரத்தம் பட்டனால நம்ம காங்கும் ஒரு குழியில போட்டு அவன் பிடிச்ச அந்த மான்ஸ்டர் நாயை அப்படியே சாப்பிட்டுக்க இருக்கான். அப்படி சாப்பிட்டுக்க இருக்கும்போது நம்ம காங்கு பாத்தீங்கன்னா பல்லு வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் முதல்ல வருது. வந்ததை முதல்ல நம்ம காங்கோட சாப்பாடு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. நம்ம காங்கும் சரி இதுவும் பசியில தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் நாய்க்கு அந்த சாப்பாடை கொடுத்துடுறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினா காட்டுறாங்க. ஹீரோயின் மத்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்க இருக்காங்க, காட்சில்லானாலையும் காங்னாலையும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதாவது காட்சில்லா நமக்கிட்ட இருக்கனால உலகத்துல வேற ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்தாலும் அந்த மான்ஸ்டர்ல இருந்து காட்சில்லா நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிக்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமா காட்சில்லா பாத்தீங்கன்னா நகரத்துல அட்டகாசம் பண்ணிக்கிருக்க நண்டு மான்ஸ்டர் கூட காட்சில்லா சண்டை போட ஆரம்பிக்குது. அப்படி சண்டை போட்டு நம்ம காட்சில்லா பாத்தீங்கன்னா அந்த நண்டு மான்ஸ்டரை தகடு புடியா மாத்திருது. அதுக்கப்புறமா சத்தமே இல்லாம போயிட்டு ஒரு இடத்துல போய் தூங்கிடுது. எப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதே இல்ல. அதாவது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தனிமையிலே உட்கார்ந்துருக்கா. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவளுக்கு வர அந்த இனம் புரியாத கனவை ஒரு சித்திரமா வரைஞ்சிக்க இருக்கா. அப்படி வரைஞ்சதை பார்த்த டீச்சர், உங்களோட பொண்ணு என்ன வரைகிறானே தெரியல, உங்களோட பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின், என்னோட பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமானவ, அதை நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்து சொல்றாங்க, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றான், நான் இப்ப காங்க பாக்கணும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப காங்க பார்க்க முடியாது, அதுக்கப்புறமா காங் கிட்ட ஒன்ன நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹாலோவரத்துல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பாத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்திருக்கும். அந்த அளவீடுகளையும் அந்த குட்டி பொண்ணு வரைஞ்ச அந்த அளவீடையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் இந்த விஷயத்த போய் பர்னி கிட்ட சொல்றதுக்காக பர்னி இருக்க இடத்துக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா பர்னியும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் பர்னி கிட்ட சொல்றாங்க, என்னோட பொண்ணு இந்த மாதிரி வித்தியாசமா வரைகிறா, அவ வரைஞ்சதும் ஹாலோவரத்துல நடந்த நிலநடுக்கத்தோட அளவீடும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்து பர்னியும் சரி நான் அதை கண்டுபிடிக்கிறேன், ஆனா நீங்க என்ன ஹாலோவரத்துக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா ஓபன் ஆன அந்த போர்ட்டல் வழியா நம்ம காங் வரான். வந்த நம்ம காங் பாத்தீங்கன்னா பல்லு வழியில அவஸ்தைப்பட்டு இருக்கான். இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லி காங்க பார்த்து செய்கையிலே பேசுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் காங் என்னதான் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா காங்கு பல்லு வழியில அவஸ்தைப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொன்னோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா பல் டாக்டரா மாறி அந்த இடத்துல ஒரு ஷிப் வழியா பறந்து வரான். அப்படி வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டை போட்டு அப்படியே ரூப் வழியா காங்கோட வாய்க்கிட்டே போயிட்டு நம்ம காங்கோட வாயில ஒரு கட்டை போடுறான். அதுக்கப்புறமா அந்த ரூப்பை வச்சு நம்ம காங்கோட பல்ல கழட்டி எடுத்துடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே இறங்கி வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரான். வந்த நம்ம ஹீரோ சொல்றான், காங்கோட பல்ல நான் சரி பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஸ்கூல்ல பண்ண மாதிரி அரைக்குறை வேலை பார்த்துட்டியான்னு. அப்ப ஹீரோ சொல்றான், ஸ்கூல்ல நடந்ததை பத்தி பேசாத, நான் இப்ப காங்கு வச்ச பல்லு பக்காவான பல்லு, அந்த பல்ல வச்சு இரும்ப கூட கிடைக்கலான்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஹாலோவரத்துல ஏதோ சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நம்ம ஹாலோவரத்துக்கு போறோம், அங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது, நம்ம அங்க போகணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, அம்மா நானும் வரேன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சரி நீ வான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஹாலோவரத்துக்கு போறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது இதை பார்த்து பர்னி பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஓடி வரான். வந்த பர்னி சொல்றான், என்னை நீ கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னேன், உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ண, இப்ப நீ விட்டுட்டு போனது நியாயமே இல்ல, என்னையும் உன் கூட கூட்டிட்டு போன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி நீயும் வான்னு சொல்லிட்டு நம்ம பர்னியும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நம்ம பர்னி அந்த ஷிப்புக்கு போனதுக்கு அப்புறமா பார்க்கவே இது அட்டகாசமா இருக்கு, நான் ஹாலோவரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப அந்த ஷிப்பை ஓட்டுன அந்த ஆள் சொல்றான், என்ன மீறி எதுலையுமே கைய வைக்க கூடாது, அப்படி வச்சா மிகப்பெரிய ஆபத்து, நீங்க சாவணும்னு நினைச்சீங்கன்னா வெளியே போய் சாவுங்கன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி மாதிரி பேசுறாரு. இதை பார்த்து பர்னி என்ன ஒரு இப்படி பேசுறான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், அவர் அப்படிதான் பேசுவார், அவர் கொஞ்சம் சூடானவர்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த புதுசா ஓபன் ஆன அந்த போர்ட்டலையும் ஓபன் பண்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஷிப் எடுத்துட்டு போகும்போது நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் வழியா ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இப்படியே இவங்க ஷிப்புக்குள்ள போகும்போது நம்ம பர்னி பாத்தீங்கன்னா என்னடா இது அட்டகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ரைடை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிருக்கான். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல்ல இருந்து ஹாலோவரத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காங் பாத்தீங்கன்னா ஜாலியா ஜம்ப் பண்ணி வேகமா ஓடிக்க இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம காங் அவனோட வீடு
வீட்டை தேடி போறான்னு. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமான பறவைகள் பறந்துக்கு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இதை பார்த்து பயப்படாதீங்க, இது நம்ம சீண்டாத வரைக்கும் நல்லது, அதே நம்ம அதை சீண்டிட்டோம்னா மின்னல் அட்டாக் நம்மளை பண்ணிக்கிட்டு மொத்தமா சுத்திலும் வரும்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இதுக்கு கூட சேர்ந்து நம்ம பயணிச்சோம்னா நல்லா, அதனால இதுக்கு மாதிரியே மாறுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பட்டனை தட்டினோன்னு அந்த ஷிப் பாத்தீங்கன்னா அந்த பறவைகளோட உருவத்துக்கு மாறிடுது. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் வழியா காட்ஸில்லாவை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காட்ஸில்லாவோட உடம்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால காட்ஸில்லா அணுமின் நிலையத்தை நோக்கி போய்க்கு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கவங்க காட்ஸில்லா எங்க போகுது பாருங்கன்னு சொல்லிட்டு காட்ஸில்லாவை தடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா காட்ஸில்லா பாத்தீங்கன்னா அணுமின் நிலையத்துல இருக்க மின் எல்லாத்தையுமே உறிஞ்சி அது சக்தி வாய்ந்த காட்ஸில்லாவா மாறிடுது. அப்ப இவங்களும் காட்ஸில்லாவை தாக்குறாங்க. ஆனா காட்ஸில்லா பாத்தீங்கன்னா அதோட பவரை வச்சு அவங்க எல்லாத்தையுமே தகுடுபடியா ஆக்கிடுது. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா சிக்னல் கட் ஆயிருது. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சிக்னல் எதுக்காக கட் ஆயிடுச்சுன்னு. அப்ப அந்த குட்டி பொண்ணு சொல்றா, அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு என்னால உணர முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றா, அந்த மலையோட அந்த பக்கம் தான் வருதுன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மலையோட அந்த பக்கம் போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க பாத்தீங்கன்னா அந்த மலையோட அந்த பக்கமா போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இவங்க செட் பண்ணி வச்ச அந்த கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன ஆயிருக்கு வந்து பாரு, இந்த கேமரா எல்லாத்தையுமே யாரோ உடைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல எதையோ வியந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல சிகப்பு கலர்ல ஒரு கையெச்சி இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், இது நம்ம காங்கோட வேலையா இருக்குமான்னு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம காங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டான், இதை வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க அவனோட கோட்டைக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவனோட கோடாரிய பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எடுக்கிறான். அப்படி எடுத்துட்டு இந்த பக்கமா வரும்போது அந்த இடத்துல இருக்க மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இடம் உருவாகி இருக்கு. இதை பார்த்து நம்ம காங்க என்னடா இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஜம்ப் பண்ணி போறான். அப்படி போனா அந்த இடத்துல புதுமையான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து நம்ம காங்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது புகை மூட்டத்துக்கு நடுவுல பெருசா ஒரு உருவம் வருது. இதை பார்த்தோன்னா நம்ம காங் பயந்தே போயிடுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல குட்டியா ஒரு காங் வருது. அந்த காங் நம்ம ஹீரோ காங் கிட்ட வரும்போது நம்ம காங்கும் சரி இதுகிட்ட நட்பா பழகுவோமேன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். அப்ப அந்த குட்டி காங்கும் பாத்தீங்கன்னா நம்ம காங் கிட்ட வந்து உடனே நம்ம காங்கோட கையை கடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம காங்கும் குள்ள கதிர்க்கா நில்லுடான்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு காங் ஒண்ணு வருது. அந்த காங் பாத்தீங்கன்னா அதோட அடியாட்களை வச்சு நம்ம காங்க புடிச்சிடுறான். அதுக்கப்புறமா ஒரு எலும்பை வச்சு நம்ம காங்க போட்டு தள்ளலாம்னு சொல்லி வரும்போது நம்ம காங் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கல்லை வச்சு மத்த காங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த எலும்பு எடுத்துட்டு வந்த காங்கையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி காங் நம்ம காங்கோட முகத்திலேயே பாஞ்சு நம்ம காங்க போட்டுதல பாக்குறான். உடனே நம்ம காங்க அதோட காலை பிடிச்சி மத்த காங்க எல்லாத்தையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு காங் மிஸ் ஆகி அப்படியே கீழே விழ போயிருது. இதை பார்த்து நம்ம காங் கையை கொடுத்து அதை காப்பாத்தி மேல எடுத்துடுறான். அப்போ வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிற மாதிரி அந்த காங் பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து நம்ம காங்க போட்டு தள்ள வரும்போது நம்ம காங் நீ வந்த இடத்துக்கே போயிருடான்னு சொல்லிட்டு மேல இருந்து தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம காங் அங்க இருக்க ஒரு கல் எடுத்து தப்பிச்சு போன அந்த காங்கோட தலையிலே அடிக்கிறான். அவனும் பாத்தீங்கன்னா மட்டையாக்கி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த மரங்களுக்கு நடுவுல கையை விடும்போது அந்த குட்டி காங் அப்படியே வருது. அப்ப அந்த குட்டி காங் சொல்லிட்டு என்ன ஒன்னும் பண்ணிடாது, இதை பத்தி எனக்கு தெரியாது, அவங்க உன்னை தாக்க வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி காங் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம காங்க அந்த குட்டி காங் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஷிப் வழியா தரையிறங்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த பார்த்து இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம பர்னி பாத்தீங்கன்னா கேமராவை எடுத்து நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புதுமையான ஹாலோவேர்த்துக்கு தான் வந்திருக்கோம், இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேமரால வீடியோ எடுத்துட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான் நீ என்ன பண்றேன்னு. அப்ப நம்ம பர்னி சொல்றான் நீ என்ன புத்திசாலின்னு நினைப்பா, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம பர்னி பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, எல்லாரும் அந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஷீப்பை ஓடிட்டு வந்தவர் சொல்றாரு உன்னோட மனசாட்சி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல, நான் வச்சிருக்க இந்த நவீன கருவியை பாரு, இங்க எந்த ஒரு ஆபத்துமே இல்ல, நம்ம சேர்ந்து போவோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லும்போது அந்த சூடான அந்த பைலட் பாத்தீங்கன்னா சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம பர்னி சொல்றான் இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக சத்தம் போடணும்னு. அப்ப அந்த பைலட் பாத்தீங்கன்னா அதை கேட்காம இவங்க எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு மரம் மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த பைலட்டை பிடிச்சி அப்படியே சாப்பிடுறது. இதை பார்த்தோன்னு இவங்க எல்லாருமே பயந்து போய் இந்த பக்கமா ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பர்னி சொல்றான் நம்ம கூட பேசிக்கிருந்த ஒருத்தர் அந்த மரம் மான்ஸ்டர் போட்டு தள்ளிருச்சு, அவரு பாவமேன்னு சொல்லிட்டு பரிதாபமா பேசிக்கிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இந்த உலகம் ரொம்பவே மோசமானது, யாருக்குமே ஈவ இறக்கம் பார்க்காது, எல்லாத்தையுமே இந்த உலகம் கொண்டு போட்டுரும், நமக்கு இப்ப அன்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம பர்னியை கட்டி பிடிக்கிறான். அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டிக்காங்க நம்ம ஹீரோ காங்க ஏதோ ஒரு மோசமான வலையில மாட்டி விடுறதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்ப நம்ம காங்கும் தண்ணி குடிக்கிறதுக்காகவா என்ன கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு நம்ம காங்கும் அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த குட்டி காங் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கும் போல, அதனால உடனே அங்க இருந்து
பதுங்கி போக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம காங்கும் என்னாச்சுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டர் நம்ம காங்க போட்டுதல்ல வரும்போது அந்த குட்டி காங் பாத்தீங்கன்னா தப்பி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. இப்படியே நம்ம காங் பாத்தீங்கன்னா அது கூட சண்டை போட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த குட்டி காங் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம காங்கோட கோடாரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விழுகுது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டிராகன் மான்ஸ்டரோட தலையும் விழுகுது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம காங் அந்த டிராகன் மான்ஸ்டரை போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறமா கொண்டு வந்த அந்த டிராகன் மான்ஸ்டரையும் அப்படியே அதோட மதிய உணவா சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குட்டி காங் பாத்தீங்கன்னா பசியில நம்ம காங் கிட்ட வருது. வரும்போது நம்ம காங் சின்னதா ஒரு பீஸா கொடுக்குறான். அப்ப அந்த குட்டி காங் பயந்து இந்த பக்கமா போயிருது. அதுக்கப்புறமா நம்ம காங்கும் இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் பசியில இருந்த அந்த குட்டி காங்கும் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு நம்ம குட்டி காங்கிட்டையும் வந்து பக்கத்திலே உட்காந்துருது. இப்படி இந்த பக்கம் காட்சியில பாத்தீங்கன்னா அணுசக்தியை அப்சர்வ் பண்றதுக்காக அண்டார்டிகாவை நோக்கி போய்க்கு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்ல நம்ம காட்சிலாவை கண்காணிச்சுக்கு இருக்காங்க. அப்ப நம்ம காட்சிலாவும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கடியில போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஒரு மான்ஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுக்காக போகுது. அப்ப அந்த மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா நம்ம காட்சிலா பாத்தீங்கன்னா அசால்ட்டா பிடிச்சிருது. அதாவது நம்ம தலைவன் காட்சிலா பாத்தீங்கன்னா பொறுத்து இருந்ததே பாயிரத்துக்கு தான் சொல்லிட்டு அதோட பவரை வச்சு அந்த மான்ஸ்டரை தகுடு புடியா ஆக்கிடுது. அதுக்கப்புறமா பனிக்கடியில இருக்க அந்த அணுசக்தியை அப்சர்வ் பண்றதுக்காக அடியிலேயே போயிருது. இதை பார்த்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தவங்க நம்ம காட்சிலா இதுக்காக இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க புரியாமலே பாத்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த சைட் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஹீரோவும் அந்த காட்டு வழியில நடந்து போய்க்கு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்க இருக்க மாதிரி ஒரு தடயம் இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல மனுஷங்க இருக்காங்களான்னு சொல்லி அங்க வரைஞ்ச மோத்திராவோட உருவத்தை பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி அங்க இருக்க ஒரு கல்லுல வந்து உட்காருது. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அந்த கல்லை தொடும் போது அது பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகி அந்த கால்வாய் வழியா தண்ணி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பின்னாடி வந்துடுறாங்க. அப்படியே அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போற பக்கமா ஓட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த மத்தவங்களும் நம்ம குட்டி பொண்ணு பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அது என்னன்னு சொல்லிட்டு தொடுறான். அதை தொட்ட உடனே அது பாத்தீங்கன்னா நீல கலர்ல அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சொல்றான் இதுக்கு உயிர் இருக்கோ என்னமோன்னு சொல்லும் போது அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த தோலை பிடிச்சி அப்படியே பிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து பர்னி சொல்றா அப்படி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு என்ன பண்றா பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த தோலை அப்படியே பிச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல புதுசா ஒரு இரண்டாம் உலகமே இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் குட்டி பொண்ணு கூட சேர்ந்து அந்த தோலை அப்படியே பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து பர்னி அந்த தோலுக்கு அங்கிட்டு புதுசா ஒரு உலகமே இருக்கேன்னு சொல்லிட்டு வியந்து பாக்குறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க காட்டுறாங்க. நம்ம காங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி காங்க அந்த பக்கம் இருக்க ஒரு மலை பகுதிக்கு போறதுக்காக அந்த எலும்புக்கூடு வழியா நடந்து வான்னு சொல்லிட்டு அந்த குட்டி காங்க பாத்தீங்கன்னா நம்ம பெரிய காங்க கூட்டிட்டு போய்க்கு இருக்கு. அப்ப நம்ம காங்கும் அந்த எலும்புக்கூடு வழியா நடந்து போய்க்கு இருக்கான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த தண்ணி போற அந்த பகுதி வழியா நடந்து வந்துக்கு இருக்காங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்க ஒரு குட்டி கத்தி எடுத்து எவனா இருந்தாலும் வாங்கடா உங்களை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா காட்டுவாசி பெண்கள் கத்தி எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ இந்த குட்டி கத்தி சும்மா தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து உள்ள வச்சிடறான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்கள சுத்து போட்டு புடிச்சிடுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்தோன்னு இந்த பொண்ணு நம்ம இன்னத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணையும் இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்து நம்ம பர்னி சொல்றான் ரொம்பவே பழமையான மனுஷங்க இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வியந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப ராணி கிட்ட பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவ என்னோட பொண்ணு அவளை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த குட்டி பொண்ணை ராணி கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அப்ப ராணி பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பொண்ணோட கையை பிடிச்சோன்னு நம்ம குட்டி பொண்ணு யாரு அவ எங்க இருந்து வந்தான்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் அவங்க நம்ம குட்டி பொண்ணை தொட்டதுலயே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்களும் நல்லவங்க தான் சொல்லிட்டு அவங்கள விடுவிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வரலாற்றை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இவங்களோட வரலாறும் உலகத்தோட வரலாறும் இந்த ஹாலோவெர்த்தோட வரலாறும் ஒரு சிற்பத்துல செதுக்கப்பட்டிருக்கு. அதை பாத்தீங்கன்னா ஹீரோயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சா இந்த ஹாலோவெர்த்தும் உலகமும் ஒன்னாதான் இருந்துச்சு. உலகத்தை காப்பாத்துறதுக்காக காங்கும் இந்த ஹாலோவெர்த்தை காப்பாத்துறதுக்காக காட்சிலாவும் இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு மோசமான காங் இந்த உலகத்தையே ஆளணும்னு சொல்லி நினைச்சிச்சு. அந்த காங் உலகத்துல இருக்க மனுஷங்களை கொல்லணும்னு சொல்லி நினைச்சிச்சு. ஆனா இதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா காட்சிலா தடுத்து அந்த மோசமான காங்க ஹாலோவெர்த்துக்கு அனுப்பிருச்சு. அந்த காங்கோட பேரு வேற எதுவுமே கிடையாது, தி ஸ்கார் கிங்னு வில்லனோட பேரை சொல்றாங்க. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி காங்க நம்ம பெரிய காங்க கூட்டிட்டு போகுது. அப்படி போன அந்த இடத்துல நிறைய காங்க யாரோ ஒருத்தனுக்காக வேலை செஞ்சுக்க இருக்காங்க. அதுல ஒரு காங் பாத்தீங்கன்னா கல்ல தூக்கி வைக்கும் போது அப்படியே அது கீழே விழுந்துருது. இதை பார்த்து அங்க இருந்து ஒரு அடியாள் குரங்கு பாத்தீங்கன்னா அந்த காங்க அடிக்குது. உடனே நம்ம காங் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே விழுந்த அந்த காங்க தூக்கி விடுறான். அப்போ அடியாள் காங்க நம்ம காங்க பார்த்து மிரட்டி நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம
நம்ம காங் பாத்தீங்கன்னா அவனோட முகத்திலே ஒரு பஞ்சு விட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா அந்த காங் அப்படியே கீழே விழுந்துருது. இதை பார்த்த இன்னொரு அடியாள் குரங்கு இந்த விஷயத்தை போய் ராஜா குரங்கான ஸ்கார் கிங் கிட்ட சொல்லுது. உடனே ஸ்கார் கிங் பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே நிமிர்ந்து ஒரு போஸ் ஒன்று கொடுப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங் நம்ம ஹீரோ காங் கிட்ட வரும்போது மற்ற காங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்து போய் அப்படியே கீழே குனிஞ்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து சிங்கம் மாதிரி நிக்கிறான். இதை பார்த்து ஸ்கார் கிங் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு நம்ம காங் கிட்ட வரும்போது நம்ம காங்கோட ஒரு பல்லு உடைஞ்சு அவனுக்கு இரும்பால ஒரு பல்லு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்து ஸ்கார் கிங் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம காங்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்து உன் கூட நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு காங்க அந்த இடத்துல தில்லா நிக்கிறான். உடனே ஸ்கார் கிங்கும் பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்க அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்க ஒரு சவுக்க வச்சு நம்ம காங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா அந்த எலும்பை பிடிச்சி அந்த ஸ்டோன் படாத மாதிரி தடுக்கும் போது அந்த ஸ்கார் கிங் அந்த சவுக்க பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட கையை கிழிச்சிருது. இதனால நம்ம காங் கோவப்பட்டு அந்த ஸ்கார் கிங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போடும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம காங் பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங்க தூக்கி தூரமா வீசிடுறான். இதனால மத்த அடியாள் குரங்கெல்லாம் நம்ம காங்க தாக்குறதுக்காக வரும்போது ஸ்கார் கிங் சொல்றான் யாரும் கிட்ட வராதீங்க, இவனை நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் அப்படியே அழுத்தி பிடிச்சோன்னு அந்த பக்கமா இருந்து ஒரு சத்தம் கேக்குது. உடனே பாத்தீங்கன்னா அந்த அடியாள் குரங்கெல்லாம் அந்த கல்லை எடுத்து விட்டோன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டர் வருது. அந்த ஐஸ் மான்ஸ்டர் நம்ம காங்கோட முகத்திலே ஐஸை பாக்கிது. உடனே நம்ம காங் அவனோட கையை வச்சு தடுக்கும் போது நம்ம காங்கோட கை பாத்தீங்கன்னா ஐஸ்லயே உறைஞ்சிருது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம காங் வச்சிருந்த அந்த கோடாரியும் கீழே விழுந்துருது. அப்ப குட்டி காங் சொல்லுது நீ கவலைப்படாத இந்த பக்கமா தப்பிச்சு போயிருன்னு சிக்னல் கொடுக்குது. உடனே நம்ம காங் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா தப்பிச்சு அந்த ஓட்ட வழியா ஜம்ப் பண்ணி போறான். அதுக்கப்புறமா ஸ்கார் கிங் வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம காங்கோட கோடாரியை எடுத்து அப்படியே வெற்றி கூறி சொல்றான். அதுக்கப்புறமா காங்க பிடிக்கிறான்னு சொல்லிட்டு மொத்த அடியாள் குரங்கு எல்லாம் அனுப்பணும்னு அந்த குரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம காங்க துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காங்க அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும் போது இவங்க எல்லாருமே பக்கத்துல வந்துடுறாங்க. உடனே காங்க அவன் செட் பண்ணி வச்சிருந்த அந்த ட்ராப்பை தொட்டோன்னு அந்த ட்ராப் வழியா ஒரு காங்க அப்படியே அடிபட்டு கல்லு பாறையில மோதிருது. இப்படியே மத்த குரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காங்க துரத்திக்கிட்டு வராங்க. உடனே நம்ம காங் அவன் செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் இருக்க இடத்துக்கிட்ட போறான். அப்படி போனோன்னு ஒரு குரங்கு இவன் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான், அதுல படாம இந்த பக்கமா வான்னு சொல்லும் போது நம்ம காங் வேற வழியே இல்லை இவன் கூட சண்டை போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு பனியால உறைஞ்ச கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறதுக்காக தயாராகும் போது யாரும் எதிர்பாராத மாதிரி மேல இருந்து கல்லு பாறை விழுது அந்த காங் மேல விழுகுது. நம்ம காங் வந்து யாரா பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா அந்த கூட்டி குரங்கு தான் நம்ம காங்கு உதவி பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா அந்த கூட்டி குரங்கு நம்ம காங்கு முடியாததை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம காங்கோட கையை பிடிச்சி நம்ம காங்க 6ஆம் முறை கூட்டிட்டு போகுது. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காட்ஸில்லாவை காட்டுறாங்க. நம்ம காட்ஸில்லா பாத்தீங்கன்னா அந்த பனிக்கடியில போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க அணுசக்தி எல்லாம் உறிஞ்சி அவன் பயங்கரமான ஒரு பலசாலியா மாறிட்டான். அதனால அவனோட ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல மாறிடுது. இப்படியே முழு பலத்தோட நம்ம காட்ஸில்லா அந்த பனியை உடைச்சிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க என்னோட பொண்ணை பத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா, அவளோட மக்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுக்க இருக்கா, இவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதனால இவளை நான் மத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்ததே இல்ல, ஆனா இவளோட சந்தோஷத்துக்காக இவளை நான் விட்டு கொடுக்குறேன், அவளோட மக்கள் கூட இருந்தா தான் அவளுக்கு சந்தோஷம்னா அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா பர்னி அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்க இருக்கான். வீடியோ எடுத்துக்கிட்டு பர்னி சொல்றான் பாத்தியா இவங்க எல்லாத்தையும் நான் எதுக்காக வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுமா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் நியூஸ்ல போட்டேன்னா நான் ஒரு பெரிய ஆளா ஆகிருவேன், இதெல்லாம் பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி பண்ணாத, இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சா அவங்க இங்க வந்து இவங்களோட இனத்தையே அழிச்சிருவாங்கன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம பர்னியும் நீ சொல்ற சரிதான்னு சொல்றான். அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டோன்னா அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அந்த மரக்குச்சியில பண்ணி வச்சு அந்த சக்கரத்தை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுத்தும் போது அந்த மினுமினுக்கிற அந்த தோல் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கிழிச்சுக்கிட்டு நம்ம காங்க அந்த குட்டி காங் கூட்டிட்டு வருது. இதை பார்த்தோன்னு இவங்க அங்க பாருங்க நம்ம காங்கோட மினி வெர்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி காங்க வியந்து போய் பாத்துக்கு இருக்காங்க. அப்படியே நம்ம காங்கோ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம காங் முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கல்லு கடியில விழுந்த ஒரு காங்கு நம்ம காங் எங்க போயிருக்காங்கிறத பாத்துடுறான். அதுக்கப்புறமா அந்த விஷயத்த போயிட்டு அந்த காங் பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்ட ஸ்கார் கிங்கும் ஐஸ் மான்ஸ்டரை வெளியே விடுங்கறான்னு சொல்லிட்டு ஐஸ் மான்ஸ்டரோட சங்கிலி எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஐஸ் மான்ஸ்டர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவனோட அடியாட்களையும் கூட்டிட்டு நம்ம காங்க பிடிக்கிறதுக்காக வர ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு நம்ம காங்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு செய்கையிலே பேசிக்கிருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம காங்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா நம்ம காங்கோட கையில ஐஸ் உறைஞ்சிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம காங்குக்கு புதுசா ஒரு கையை பொருத்தணும், அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும், அதனால நம்ம காங்கு இன்னும் பலத்தை ஊட்டுறதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த இரும்பு கை ஹாலோ வேர்த்துல தான் இருக்கு, அதை நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ல போயிட்டு நம்ம காங்கு பொருத்துறதுக்காக ஒரு இரும்பு கையை கொண்டு வரான். கொண்டு வந்து அந்த கையை நம்ம காங்கோட கையில பொருத்தணும்னு நம்ம டோனி ஸ்டார்க் எப்படி அயன்மேனா மாறுவாரோ அதே மாதிரி இந்த இரும்பு கையை நம்ம காங்கோட
காங்கோட கையில பொறுத்தனோன்னு நம்ம காங்கு பாத்தீங்கன்னா அயன்மேன் மாதிரி இரும்பு கை கிடைச்சிருது. அதுக்கப்புறமா நம்ம காங்க ஒரு கை பாத்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையை பாத்தீங்கன்னா மேல தூக்கி கீழே அடிக்கிறான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி காங் அந்த ஸ்கார் கிங் வந்து இருக்கத பாக்குறான். அதுக்கப்புறமா அந்த விஷயத்த வந்து நம்ம காங் கிட்ட சொல்றான். அப்போ நம்ம காங் இந்த விஷயத்த அந்த குட்டி பொண்ணு கிட்ட செய்கையிலே சொல்றான். இதை கேட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றான், அப்படின்னா உன்னோட நண்பனை கூட்டிட்டு வா, உன்னோட நண்பன் காட்சிலாவை நீ கூட்டிட்டு வான்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா காட்சிலாவை கூட்டிட்டு வர்றதுக்காக அங்க இருந்து போறான். இதை பார்த்த ஹீரோயின் கேட்கிறா, நீ காங் கிட்ட என்ன சொன்னன்னு. அவ குட்டி பொண்ணு காட்சிலாவை கூட்டிட்டு வரதான் சொன்னேன்னு செய்கையிலே சொல்றா. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியினர்கள் அவங்களோட சடங்குப்படி இந்த குட்டி பொண்ணோட தலையில மஞ்சளை வச்சு மோதிராவை எழுப்புறதுக்காக இந்த பொண்ணை அனுப்புறாங்க. அப்ப அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா மோதிராவை எழுப்புறதுக்காக போறா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோதிரா வந்துருது. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துக்கு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கார் கிங் காங்க போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து இருக்கான். வந்துக்கு இருந்து அவனை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இவனை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஷிப்பை எடுத்துட்டு வரதுக்காக போயிடுறான். இப்படி இந்த ஸ்கார் கிங் பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் மான்ஸ்டரை வச்சு அந்த புவியீர்ப்பு சக்தி வராத மாதிரி அந்த எகிப்து கல் ரெண்டும் மோதாத மாதிரி ஐஸ் மான்ஸ்டரோட உதவி மூலியமா ஐஸை அந்த இடத்துல பொழிய விடுறான். இப்படி இந்த பக்கம் போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மின்னல் தாக்குற அந்த பறவைகளை சீண்டி விட்டு வந்துடுறான். அதனால அந்த பறவைகள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திட்டே வராங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த ஷிப்பை எடுத்துட்டு அப்படியே ஷார் கிங் கிட்ட போகும்போது அந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் காட்சியில பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போயிட்டு அந்த இடத்தையும் துவம்சம் பண்ணிக்க இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம காங் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காங் காட்சியில கிட்ட போக ஆரம்பிக்கிறான். இங்க காட்சியில பாத்தீங்கன்னா கொலை வெறியில நம்ம காங்க தாக்குறதுக்காக வேகமா ஓடி வருது. அப்ப நம்ம காங் சொல்றான், எல்லா பொறுமையா பேசிக்கலாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியான்னு சொல்ல கடையில காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம காங்க அடிச்சு பொழக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம காங்கும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு காட்சிலா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போட நம்ம காங் பாத்தீங்கன்னா காட்சிலாவோட முகத்திலே பல பஞ்சை விட ஆரம்பிக்கிறான். அப்படி காட்சிலாவை போட்டு தாக்குனதுக்கு அப்புறமா காட்சிலாவோட வாழை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது காட்சிலா பாத்தீங்கன்னா அதோட முழு பவர் அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா அதோட ஸ்டோன் எல்லாமே பிங்க் கலர்ல மாற ஆரம்பிக்குது. உடனே காட்சிலா அதோட வாயில இருந்து கதிர்வீச்சியை நம்ம காங்கோட மேல செலுத்தும் போது நம்ம காங் பாத்தீங்கன்னா அதுல தப்பாம அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிக்கி இருக்கான். ஆனா காட்சிலா பாத்தீங்கன்னா அதை மீறி நம்ம காங்க பிடிச்சி அப்படியே நம்ம காங்கோட முகத்துல கதிர்வீச்சியை தாக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோத்ரா அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு வந்துருது. வந்த மோத்ரா சொல்றது, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, முதல் அந்த ஸ்கார் கிங்க அழிக்கணும், அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு மோத்ரா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திடுது. இப்படி இந்த பக்கம் ஸ்கார் கிங் அந்த போர்ட்டல் வழியா மனுஷங்க இருக்க அந்த உலகத்துக்கு போலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல காட்சிலாவும் நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா நெருப்பாய் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு ஸ்கார் கிங் நம்ம காங்க போட்டு தள்ளுறதுக்காக வரும்போது நம்ம காங்கும் நானும் காட்சிலா மேல ஏறுவேண்டான்னு சொல்லிட்டு காட்சிலா மேல ஏறி இப்படியே அவங்க 4 பேரும் சண்டை போடுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது அந்த 2 ஸ்டோனும் மோதாம இருக்க மாதிரி ஐஸ் போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே உடஞ்சி புவியீர்ப்பு சக்தி இழந்து அந்த இடத்துலயே புவியீர்ப்பு சக்தி இல்லாம போயிருது. இதனால இவங்க எல்லாருமே காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட ஷிப்ல இருந்த இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே உள்ள போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்த மோத்ரா பாத்தீங்கன்னா உங்களை காப்பாத்திருது. காப்பாத்தி கொண்டு வந்து உங்களை கரையிலையும் விட்டுருது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்க அந்த ஷார்க் கிங் கூட சண்டை போட்டுக்கு இருக்கான். அப்படி சண்டை போட்டுக்கு இருக்கும்போது அந்த அடியாள் குரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம காங்க தாக்குறாங்க. அப்ப நம்ம கூட்டி குரங்கு பாத்தீங்கன்னா நம்ம காங்கு உதவி பண்ற விதமா அந்த குரங்கள் கூட நம்ம கூட்டி காங் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா புவியீர்ப்பு சக்தியும் ஒன்னானதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே கீழே இருக்க அந்த போர்ட்டல் வழியா விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா அந்த கோடாலி எடுத்துட்டு போலான்னு சொல்லி போகும்போது அந்த கோடாலி மிஸ் ஆகி அப்படியே நம்ம காங் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்கு அடியில விழுதுறான். இங்க நம்ம கூட்டிக்காரங்க மட்டும் பாத்தீங்கன்னா இப்படியே அந்த ஸ்டோன் மேல ஏறி தப்பிச்சிருது. இப்படி இந்த பக்கம் மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கடல் வழியா ஓபன் ஆன அந்த போர்ட்டல் பாத்தீங்கன்னா ஐஸால உறைஞ்சிருது. அப்ப அந்த இடத்துல அந்த ஐஸ் மான்ஸ்டரும் ஷார்க் கிங்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து காங்க பெரட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம காங்கும் அந்த ஷார்க் கிங் கூட சண்டை போடுக்க இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா காட்சிலா வந்துருது. வந்த காட்சிலா பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கு இருக்கு. அப்படியே சண்டை கொலை வெறியா போய்க்கு இருக்கும்போது அந்த ஐஸ் மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட முகத்துல ஐஸ செலுத்துது. உடனே நம்ம காங்க உறைஞ்சி போன கையை வச்சு தடுத்துக்கு இருக்கான். இப்படி இந்த பக்கம் காட்சிலா பாத்தீங்கன்னா ஷார்க் கிங் கூட சண்டை போட்டுக்கு இருக்கு. அப்ப ஷார்க் கிங்கும் காட்சிலாவை ஈஸியா போட்டு தரலாம்னு சொல்லி வரும்போது காட்சிலா பாத்தீங்கன்னா அதோட கதிர்வீச்சு பவரை வச்சு ஸ்கார் கிங்க போடலாம்னு சொல்லி வரும்போது ஸ்கார் கிங் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் எஸ் ஆக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி போய்க்கு இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்கார் கிங் அதோட சவுக்க வச்சு காட்சிலாவை கொள்ளலாம்னு சொல்லி வரும்போது காட்சிலா பாத்தீங்கன்னா அந்த எலும்பு துண்டைய உடைச்சிருது. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டர் நம்ம காங்கோட கையை ஒரே வச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த காட்சிலா பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா காங் கீழே விழுந்த அந்த ஸ்டோனை எடுக்கிறதுக்காக வரும்போது ஷார்க் கிங் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனை எடுக்க விடாம நம்ம காங்கோட கழுத்தை பிடிச்சி திருகி இருக்கு. அதாவது இந்த ஸ்டோனை வச்சுதான் ஸ்கார் கிங் அந்த ஐஸ் மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கூட்டிக்காரங்க நம்ம காங்கோட கோடாரையை எடுத்துட்டு
அப்படியே அந்த போர்ட்டல் வழியா ஜம்ப் பண்ணி வருது. வந்த நம்ம குட்டி காங் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கோடரியை வச்சு அந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா உடைச்சிருது. இதனால பாத்தீங்கன்னா ஐஸ் மான்ஸ்டரும் விடுதலை ஆகிருது. அதுக்கப்புறமா ஷார்க் கிங் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த குட்டி குரங்க அடிக்கிறதுக்காக வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம காங் பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங்க்கு ஒரே ஒரு அடி மட்டும் விடுவான். அந்த அடியில பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங் போய் காட்சிலா கிட்ட விழும்போது காட்சிலா அப்படியே ஒரு அடி ஒன்று அடிக்கும் பாருங்க. அந்த அடியில நம்ம காங் அப்படியே ஸ்கார் கிங்க புடிச்சிடுறான். உடனே ஐஸ் மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்கார் கிங் மேல ஐஸ செலுத்தினோன்னு ஸ்கார் கிங் பாத்தீங்கன்னா ஐஸ்ல உடஞ்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம காங் இந்தா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார் கிங் அப்படியே மேல தூக்கி கீழே அடிச்சோன்னு அவன் பாத்தீங்கன்னா சுக்குநூறா உடஞ்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம காங் போர்ல நம்ம வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு சத்தமாவே கத்துறான். இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் எப்படியே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு உன்னோட மக்கள் கூட நீ சந்தோஷமா இருன்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு சொல்றா இவங்க எல்லாருமே என்னோட மக்கள் தான், ஆனா நீங்க என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங் அவனோட வீடான அந்த கோட்டைக்கு போயிட்டு அந்த ஐஸ் மான்ஸ்டரும் நம்ம காங்கும் அந்த குட்டி காங்கும் ஒன்னா நிக்கிறாங்க. இதை பார்த்த மொத்த குரங்கெல்லாம் இனிமே நமக்கு நல்ல ஆட்சி தானான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.